வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு 1000 வழிகள் இருந்தாலும் அதில் ஒரு வழியை நல்ல வழியாக பார்த்து செலக்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு உள்ளே போகலாம். ஒரு ஓனாயும் ஒரு பூனையும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்பொழுது ஓனாய் இருந்துக்கிட்டு கேட்குது, எனக்கு 100 யோசனை இருக்கு. அதாவது என்னைய யாராச்சும் தாக்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 யோசனை இருக்குது. நான் அதில் ஏதாவது ஒரு யோசனையை வச்சு நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு அந்த ஓனாய் சொல்லுது. அந்த ஓனாய் கேட்டுட்டு, நீ எப்படி தப்பிப்ப அப்படின்னு அந்த பூனையை பார்த்து அந்த ஓனாய் கேட்குது. அந்த பூனை எனக்கு ஒரே ஒரு யோசனை தாங்க, அதில் எப்படியாச்சும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு அந்த பூனையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த பூனையும் ஓனாயும் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பக்கம் ஒரு வேடன் ஒருத்தன் வந்துடுறான். வேடன் வர்ற சத்தத்தை கேட்ட அந்த ஓனாயும் அந்த பூனையும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி செய்யும் பொழுது அந்த பூனை வேகமாக தாவி மரத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறது. அப்படி மரத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறது. ஆனால் கீழே ஓனாய் தன்னுடைய 100 யோசனையில ஒரு யோசனை, நல்ல யோசனை எது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கு, யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த வேடனும் அந்த ஓனாயை தாக்கி அந்த ஓனாயும் இறந்து போகுது. இந்த விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருந்தாலும், 1000 வழிகளை முயற்சி செஞ்சாலும், அந்த 1000 வழிகளை முயற்சி செஞ்சு நம்மளுடைய பணத்தை இழக்கிறத விட ஒரு வழியை தேர்ந்தெடுத்து, அந்த வழி நல்ல வழியான தேர்ந்தெடுத்து, அந்த ஒரு வழியில, அதாவது ஒரு டீ கடையோ இல்லை ஒரு இட்லி கடையோ ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலில் ஒரு முழு முயற்சி எடுத்து செஞ்சு தொழிலதிபரானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு வழியை நல்ல தீர்க்கமாக எடுத்து, நம்பிக்கையுடன் எடுத்து, அந்த ஒரு வழியை பயன்படுத்தி முன்னேறணுமே தவிர 1000 வழிகளை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியை தெளிவாகவும் நன்றாகவும் எடுத்து அந்த வழியை பயன்படுத்தி போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய லைக்கையும் கமாண்டையும் பதிவு பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.